வணக்கம் நண்பர்களே, என் பெயர் லலிதா. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண். ஆனால் என் மனதில் இருக்கின்ற ஆசைகள், கனவுகள் மட்டும் சாதாரணம் இல்லை. சிறு வயதிலிருந்தே என்னை நானே நம்பிக்கொண்டவள். எனக்கே என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை நான் எப்படி அடைய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். என் குடும்பமும் பெரியதல்ல. பாட்டி, அப்பா, அம்மா, தங்கை, இவ்வளவுதான். ஆனால் அந்த சிறு குடும்பத்தில் இருந்த அன்பு மட்டும் பெரிய உலகம் போல் இருந்தது. எங்கள் அப்பாவிற்கு ஒரு சிறிய துணிக்கடை இருந்தது. அந்த கடையில்தான் எங்கள் வாழ்க்கை ஓடியது. பணக்காரர்கள் போல் ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் எங்களுக்கென்று எந்த குறைவும் இல்லை. தேவைகள் எல்லாம் கிடைத்தது. ஆனால் என் வாழ்க்கை நான் எப்பொழுதும் சுலபமாகவே எடுத்துக்கொண்டேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பம், என்னுடைய சந்தோஷம். இதுதான் எனது முக்கியம். மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று, என்னால் என்ன உணர்கின்றார்கள் என்று நான் அதிகமாக கவலைப்பட்டவள் இல்லை. இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்றுதான் எண்ணத்தில் நான் வளர்ந்தேன். கொஞ்சம் அழகு, கொஞ்சம் திமுது, கொஞ்சம் தன்னம்பிக்கை, இந்த மூன்றும் சேர்ந்த கலவையாகத்தான் நான் இருப்பேன். எனது வாழ்க்கை சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில்தான் எனது கல்லூரி வாழ்க்கை தொடங்கியது. அந்த கல்லூரி, அந்த வளாகம், அந்த புதிய நண்பர்கள் எல்லாமே எனக்கு ஒரு புதிய உலகமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த உலகத்தில் ஒருவன் மட்டும் எல்லோருக்கும் தெரிந்தவன். அவன் பெயர் சுரேஷ். சுரேஷ் கல்லூரியில் படிக்கும் எல்லா பெண்களுக்கும் கவனிக்கும் ஒரு பையன். உயரமான உடல், அமைதியான முகம், பேசும்போது வரும் ஒரு அழகான புன்னகை. அவனை பார்க்கும்போது யாருக்கு பிடிக்காமல் போகும்? அதோடு அவன் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் பல பெண்கள் அவனுடன் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தாலே போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் மட்டும் வேறுபட்டவள். அவன் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு வசதியாக இருந்தாலும், நான் அவனை பார்த்தாலே ஒரு அலட்சிய பார்வை மட்டுமே கொடுப்பேன். இந்த உலகத்தில் எல்லோரையும் விட அழகானவள் நான்தான் என்ற ஒரு திமிரு என் மனதில் இருந்தது. ஆனால் சுரேஷ் என்னை பார்த்து சிரித்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அவன் அருகே வந்தாலும் நான் கவனிக்காதவள் போல் நடந்து கொள்வேன். அவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் வாழ்க்கை சில சமயம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வித்தியாசமான திருப்பங்களை தரும். அவனை பற்றி எந்த உணர்வுகளும் இல்லாமல் இருந்தாலும் நான் காட்டிய அந்த அலட்சியம் அவன் மனதில் வேறு ஒரு உணர்வை உருவாக்கிவிட்டது. எல்லா பெண்களும் அவனை தேடி வந்தாலும், ஆனால் நான் மட்டும் அவனை பார்க்க கூடாத விருப்பம் இல்லாமல் நடந்து கொண்டேன். அந்த வேறுபாடுதான் அவனுக்கு என்னை பற்றி ஒரு புதுவிதமான அனுபவத்தை உண்டாக்கியது. மெல்ல மெல்ல அந்த ஆர்வம் அவன் மனதில் ஒரு இனிய காதலாக மாற்றிக்கொண்டது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த காதலை பற்றி எனக்கு சிறிதளவும் தெரியாது. என் வாழ்க்கை, என் கனவுகள், என் திமிரு, இவையெல்லாம் சேர்ந்து நான் ஒரு பாதையில் நடந்து கொண்டிருந்தேன். அந்த பாதையில்தான் சுரேஷ் என்னை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். என் வாழ்க்கைக்கு வருவதற்கு ஒரே நேரத்தில் காத்து கொண்டிருந்தான். அந்த நேரம் வரப்போகின்றது என்பதே அப்பொழுது நான் இன்னும் அறியவில்லை. அன்று கல்லூரி விழாக்கள் நடந்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் மாணவர்களின் சிரிப்பும் மகிழ்ச்சியும் தான். சுற்றிலுமே ஆட்டம், பாடல், கொண்டாட்டம் என்று கல்லூரி முழுவதுமே ஒரு பண்டிகை போல் இருந்தது. பல கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தார்கள். அனைவருமே ஒன்றோடு ஒன்று பழகி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் சுரேஷ் என் பக்கம் வந்து நின்றான். மெதுவாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். பேசிக் கொண்டு இருக்கும்போதுதான் அவன் தன் பெரிய பணக்கார வீட்டு பையன் என்று எனக்கு தெரிந்தது. ஆனால் அவன் பேச்சில் அந்த அகந்தை இல்லை. மிக நேர்மையாகவும் எளிமையாகவும் என்னிடம் பேசினான். சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்த போது தன் மனதில் இருந்த ஆசைகளை என்னிடம் வெளிப்படையாக சொன்னான். அந்த நேர்மைதான் எனக்கு மிகவும் கவர்ந்தது. உண்மையை சொன்னால் அவனை பார்த்த முதல் நாளே எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. இருந்தாலும் நான் அதை வெளிப்படையாக காட்டவில்லை. கொஞ்சம் விளையாட்டாகத்தான் நடந்து கொண்டேன். அவன் என்னை உண்மையாகத்தான் விரும்புகின்றானா என்று அறிய நினைத்தேன். சில நாட்கள் வரை அவன் என்னுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேச்சில் இருந்த அன்பை என்னை மெதுவாக மாற்றிவிட்டது. இறுதியில் சில நாட்கள் கழித்து நான் அவன் காதலை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. 2 பேரும் காதலில் இருந்தாலும் அந்த நட்பு ஒரு சொர்க்கம் போல் இருந்தது. ஒரு நாள் கூட அவனை பார்க்கவில்லை என்றால் எனக்கு அமைதி இருக்காது. அவனை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கும் அதே போலதான், என்னை பார்க்காம இருக்க முடியாது என்று சொல்லுவான். நாட்களும் இப்படியாக மகிழ்ச்சியாக சென்றது. கல்லூரி படித்து முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. நான் வீட்டில் இருந்த சில நாட்கள் கழித்து அவன் ஒரு நாள் என்னிடம் சொன்னான்,
நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று அந்த வார்த்தை எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வாக்கு நான் முழுவதும் நம்பினேன். அதன் பிறகு அவன் தினமும் காலையிலும் மாலையிலும் எனக்கு ஃபோன் செய்வான். சாப்பிட்டியா, என்ன செய்கிறது என்று அன்பாக கேட்பான். அவனுடன் எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்ற போன்ற சமூக வலைத்தளங்களில் நான் பகிர்ந்து கொண்டேன். ஏனென்றால் என் மனதில் இனி அவன்தான் என்ற கணவன் என்று உறுதியாகிவிட்டேன். அவனை தவிர இனி யாரையுமே நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டேன். இந்த விஷயம் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு தெரிந்து விட்டது. அப்பா மிகவும் கோபப்பட்டார்கள். அம்மா என்னிடம் சண்டை போட்டார்கள். ஆனால் என் முடிவில் நான் உறுதியாக இருந்தேன். சுரேஷை தவிர நான் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டேன். என் பிடிவாதத்தை பார்த்து இறுதியில் என் வீட்டார் சம்மதித்தார்கள். ஆனால் சுரேஷ் வீட்டில் முற்றிலும் நிலைமை மாற்றப்பட்டது. அவர்கள் மிகவும் பணக்கார வீட்டு குடும்பம். அதனால் அவர்கள் என்னை சம்மதிப்பது எளிதாக இல்லை. குறிப்பாக சுரேஷின் அம்மாவிற்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை. அவனுக்கு அம்மா இல்லை, அக்கா மட்டும்தான் இருந்தார்கள். அந்த அக்காவின் கணவரின் தங்கையை தான் சுரேஷ்க்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அம்மா பிடிவாதமாக இருந்தார்கள். ஆனால் சுரேஷ் மட்டும் என்னிடம் வந்து உன்னை தவிர எந்த பெண்ணையுமே நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று எனக்கு உறுதி தந்தான். அந்த நம்பிக்கையில்தான் நான் காத்திருந்தேன். தினமும் அவன் என்னிடம் ஃபோன் பேசுவான். என்னை நம்பிக்கை இழக்க விடாமல் தொடர்ந்தான். ஆதரவு கொடுத்தான். காலமும் மெதுவாக ஓடியது. இப்படியே 3 ஆண்டுகள் கடந்தது. அந்த 3 வருடங்களில் மாப்பிள்ளைகள் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தார்கள். ஆனால் எனக்கு யாரையுமே பிடிக்கவில்லை. ஏனென்றால் என் மனதில் சுரேஷ் மட்டுமே இருக்கின்றான். இறுதியில் சுரேஷ் தன் அம்மாவிடம் உறுதியாக பேசி என்னை திருமணம் செய்து கொண்டான். ஆரம்பத்தில் அவர்கள் குடும்பத்தில் இந்த திருமணத்திற்கு விருப்பமில்லை. ஆனால் காலம் போக போக அவர்களுடைய மனமும் மாற ஆரம்பித்தது. எங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று நினைத்தோம். திருமண நாளில் கல்லூரியில் படித்த அனைவரின் நண்பர்களையும் அழைத்திருந்தோம். திருமண விழா மிகவும் கோலாகலமாக நடந்தது. அந்த நாளில்தான் என் நெருங்கிய தோழி நந்தினி வந்திருந்தாள். அவளுக்கு 2 பிள்ளைகள். அவளுடைய கணவன் விவாகரத்தாகிவிட்டது. அவள் தனியாகத்தான் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். இருந்தாலும் என்னை மிகவும் அன்பாக வாழ்த்தி சென்றாள். இன்று வரை என் தோழிக்கு நான் தான் துணையாக இருக்கின்றேன். அப்பொழுது எங்கள் கல்லூரியில் படித்த நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். அவர்களின் சுரேஷின் நெருங்கிய நண்பன் ரவிக்குமாரும் இருந்தான். அவனுக்கு 3 வருடங்களுக்கு முன்பே திருமணமாகிவிட்டது. ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. அவன் தனது மனைவியுடன் வந்து எங்களை வாழ்த்தி சென்றான். அன்றைய நாள்தான் எங்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவே இருந்தது. ஆனால் அதன் பிறகு நானும் சுரேஷும் தனியாக ஒரு வீட்டில் வாழ ஆரம்பித்தோம். ஏனென்றால் அவர்கள் அம்மா என்னை முழுமையாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனதளவில் மட்டும்தான் சம்மதித்தார்கள். அதனால் சுரேஷ் என்னிடம் நாம் அவர்களுடன் இருந்தால் சிறிய சிறிய பிரச்சனைகள் வரும், அது குடும்பத்தை பாதிக்கும், அதனால் தனியாக வாழ்வது நல்லது என்று சொன்னான். நானும் அதற்கு சம்மதித்தேன். உண்மையில் நான் தனியாக வாழ்வதுதான் எனக்கு பிடிக்கும். கூட்டத்தில் அடிமையாக வாழ்வது எனக்கு விருப்பமில்லை. திருமண முதல் இரவு எங்களுக்கு மிகவும் சிறப்பானது. பல நாட்கள் மனதில் இருந்த ஆசைகள் அந்த இரவில்தான் நிறைவேற்றினோம். நானும் சுரேஷும் மிக நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அவன் தன் மனதில் இருந்த அனைத்தையும் என்னிடம் பகிர்ந்தான். அதன் பிறகு அவன் என்னை அணைத்து முத்தமிட்டான். அந்த அணைப்பில் ஒரு தனி சுகம் இருந்தது. அந்த இரவு முழுவதும் அவன் தனது முழு காதலை எனக்கு கொடுத்தான். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவே இருந்தது என்றுதான் நான் நினைத்தேன். அடுத்த நாள் முதல் இந்த வீடு என் வீடு, இந்த வாழ்க்கை என் குடும்பம் என்று எண்ணி வாழ ஆரம்பித்தேன். சுரேஷ் வேலைக்கு செல்லும் போது என்னிடம் அன்பாக பேசிவிட்டு செல்வான். சில நேரங்களில் தாமதமாக வீட்டுக்கு வந்தால் நான் சற்று கோபப்படுவேன். அப்பொழுது அவன் என்னை அணைத்து முத்தமிட்டு சமாதானப்படுத்துவான். அன்றைய நாளில் வேலையில் என்ன நடந்தது என்பதை என்னிடம் சொல்லுவான். எங்கள் காதலும் உண்மையானது, நிறைவேறியது என்றுதான் நான் நம்பினேன். ஆனால் காலம் செல்ல செல்ல சுரேஷுக்கு வேலைகள் அதிகமானது ஆரம்பித்தது. அதனால் அவன் அடிக்கடி தாமதமாக வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். வீட்டை கவனிக்க உனக்கு நேரமில்லை, என்னை எங்கேயும் வெளியே அழைத்து செல்லவில்லை. இது எனக்கு மிகவும் எரிச்சலை ஏற்படுத்தியது. இந்த விஷயத்தை வைத்து நாங்கள் அடிக்கடி சண்டை போட ஆரம்பித்தோம். அந்த நேரங்களில் எனக்கு ஆதரவு சொல்வது என் தோழி நந்தினிதான். அவள் என்னிடம் சொல்லுவாள், நீ ஆரம்பத்திலேயே கணவனுக்கு அதிகமிடம் கொடுத்து விட்டாய். அதனால்தான் அவன் இப்பொழுது உன்னை அவ்வளவாக கவனிப்பதில்லை. நீயே உன் இடத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஒரு விதமாக தைரியத்தை கொடுத்தது. அதன் பிறகுதான் நான் சுரேஷை எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். அதே சமயம் சுரேஷுக்கு ஆதரவாக அவன் நண்பன் குமார்தான். அவனுக்கும் சுரேஷுக்கும் மனைவிக்கு அதிகமிடம் கொடுக்க கூடாது. நீ ஆரம்பத்திலே அவளுடன் கட்டுப்பாடாக இருந்திருக்க வேண்டும்.
என்று கூறுவான். இப்படிப்பட்ட வெளிப்பட்டவர்கள் எங்கள் வாழ்க்கையில் கருத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். நாளுக்கு நாள் எங்கள் சண்டைகள் அதிகமானது. சில சமயம் நான் நந்தினி வீட்டுக்கு சென்று தங்கிவிடுவேன். வாழ்க்கையும் இப்படிதான் நகர்ந்து கொண்டிருந்தது. அன்றொரு நாள்தான் ஒரு முடிவு எடுத்தேன். இனி இந்த நிலைமைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று. முன்பு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எங்கள் இணைந்திருந்த ஜோடி என்று புகழ்ந்து போட்டிருந்த புகைப்படங்களை பதிவுகளையும் நான் மெதுவாக நீக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் வெளியே தெரிந்த வாழ்க்கை ஒன்றும் உண்மையில் நடக்காது. வாழ்க்கை ஒன்றுதான் என்பதை அப்பொழுது நான் உணர ஆரம்பித்தேன். நான் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதற்கு விவாகரத்து மனுவை பதிவு செய்தேன். அதற்கு சில நாட்கள் கழித்து எங்கள் இருவரையும் அழைத்தார்கள். நாங்கள் கோர்ட்டுக்கு சென்றோம். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் பல உண்மைகள் எங்களுக்கு தெரிய வந்தது. முதலில் எங்களை தனித்தனியாக விசாரித்தார்கள். இதுவரை எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாங்கள் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தோம். அப்பொழுதுதான் நாங்கள் என்ன தவறு நடந்தது என்பதை நாங்கள் உணர ஆரம்பித்தோம். என் தோழி நந்தினி எப்பொழுதும் என்னிடம் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து வாழ வேண்டும் என்றுதான் என்னிடம் ஆலோசனை கொடுத்திருந்தாள். அதே போலதான் சுரேஷ் நண்பனும் அவனுடன் மனைவி அதிக இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தான். அந்த வார்த்தைகளை நாங்கள் சரியாமல் புரிந்து கொள்ளாமல் அதிகாரம் என்று நினைத்து நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தோம். உண்மையில் எங்களிடம் யாராவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் இந்த நிலைமை வராமல் போயிருக்கும். ஆனால் இருவருமே எங்களுடன் பிடிவாதத்தை விடாமல் இருந்தோம். அதன் பிறகு மீண்டும் எங்களை முழுமையாக விசாரித்தார்கள். விவாகரத்து பெற வேண்டிய நாள் நெருங்கியது. அந்த நாளில்தான் என் அப்பா அம்மா என்னிடம் மிகவும் மனதார ஆலோசனை கூறினார்கள். இது உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை மாறிவிடும். காதல் என்பது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போட்டோவை பகிர்வது இல்லை. உண்மை காதல் என்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதுதான். அதை நீ பொதுவில் காட்டாமல் உன் வாழ்க்கையை நீதான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள் என்று அவர்கள்தான் சொன்னார்கள். நான் எதிர்பார்க்காத வகையில் என் மாமியார் என்னிடம் ஆலோசனை சொன்னார்கள். நான் இதை முன்பே சொன்னேன். நீங்கள் தனியாக இருந்தால் குடும்பம் இப்படிதான் பிரச்சனைக்கு வரும் என்றார்கள். நீ அவனை விட்டு பிரியும் என்று முடிவு எடுக்காதே. உனக்கும் ஒரு தங்கை இருக்கின்றாள். அவருடைய வாழ்க்கை இதனால் பாதிக்கும். நான் என் மகனிடம் பலமுறை இதை சொல்லியிருக்கின்றேன் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த வார்த்தை என் மனதில் மிகவும் பாதித்தது. அந்த நாளில் நானும் சுரேஷும் கோர்ட்டுக்கு சென்றோம். அப்பொழுதுதான் சுரேஷ் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். உன்னிடம் இருந்த காதலை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என் நண்பனின் பேச்சை கேட்டு உன்னிடம் நான் தாழ்வாக பேசிவிட்டேன். நான் ஆண் என்ற அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்திவிட்டேன் என்று மனம் திறந்து சொன்னான். அவன் அப்படி பேசும்போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. நானும் அவனிடம் மன்னிப்பு கேட்டேன். நந்தினி பேச்சை கேட்டு நான் உன்னிடம் அதிகமாகவே கோவப்பட்டு விட்டேன் என்று சொன்னேன். அப்பொழுது நீதிபதிகள் எங்களிடம் ஒரு முக்கியமான வார்த்தைகளை சொன்னார்கள். கணவன் மனைவிக்கிடையே நடக்கும் விஷயங்களை வெளியில் இருக்கும் நண்பர்கள் மற்றவர்கள் அதிகமாக தலையிடாமல் இருந்தால்தான் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு பெரிய பாடமாக இருந்தது. அதன் பிறகுதான் நாங்கள் எங்கள் முடிவை மாற்றிக்கொண்டோம். இன்று வரை நாங்கள் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றோம். இதுதான் உண்மையான அன்பு காதல் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கும் இன்று சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஆனால் அந்த சண்டைகளை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் எங்களுக்கு நாங்களே பேசிக்கொண்டு சமாதானம் செய்து கொள்கிறோம். எங்கள் காதலுக்கு அழகான பரிசாக 2 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களுடன் அன்பான குடும்பமாக நாங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றோம். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.